நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை தான் ஆத்ம தத்துவம். ஸோ ஆத்மாஸ் நெவர் டை. ஆத்மாக்கள் என்பவை வெளிச்சம் போன்றவை, அவை சாவதும் இல்லை பிறப்புவதும் இல்லை, ரெண்டும் கிடையாது. அதுக்கெல்லாம் தே என்ஜாய் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் த ட்ராவல் இன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஸோ இட்ஸ் அ கண்டினியூவஸ் ஜர்னி. ஆத்மாவினுடைய பயணம் என்பது கண்டினியூவஸ். ஆத்மா அழிவதில்லை. ஒருத்தன் புதன் தசையில் இறக்குறான். அவன் நல்ல புண்ணியத்தெல்லாம் சம்பாதிச்சிருந்தான்னா அவனுக்கு மேலே இருக்கிற பித்ருலோகம்னு சொல்லுவாங்க, எத்தீரியல் வேர்ல்டு, அங்கே கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா புதன் தசை முடிஞ்சு அடுத்தது கேத்து தசை வந்துடும். இப்போ கேத்து தசையில் கஷ்டப்படுற தலையெழுத்து இருக்கிற ஆத்மா தான் பிறக்கும். அப்போ அதுக்கு பிறந்த உடனே மாந்துவான், வயிற்றில் லிவர் ஃபெயிலியரு, கண்ணு வலி, இந்த மாதிரி எல்லாம் வியாதிங்கள்லாம் பிறக்கும். ஏன்னா கேதுவோட குணங்கள் அதெல்லாம். இதே நல்ல ஆத்மா இருக்குது, பாடுபட்டு இருக்குது, அதுக்கு ஒன்றும் கஷ்டம் வரக்கூடாதுன்னா 7 வருஷம் 6 வருஷம் கேது தர முடிகிற வரைக்கும் மேலே இருந்து சுக்கிரதசையில் பிறக்கும். கேதுக்கு அடுத்து சுக்கிரதசை. அப்போ சுக்கிரதசையில் நல்ல பணக்கார வீட்டில் பிறக்கும், காரில் போகும், அந்த மாதிரி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்கிறது. இப்போ நம்முடைய பிறவிகள் கூட நம்முடைய நல்வினைக்கும் தீவினைக்கும் ஏற்ற மாதிரி அந்த இன்டர் கனெக்ஷன் கண்டினியூஸாக ஓடிக்கினே இருக்கும். இந்த உலகத்தில் அந்த ஆத்மா அதே அனுபவங்களே ஆசைப்பட்டால் திருப்பியும் நுகரலாம், இல்லை வேறு விதமான அனுபவங்களுக்கு அதனுடைய எண்ணங்கள் பதிவாகி இருந்தால் அந்த போக்கிலையும் போகலாம். இப்போது திருப்பதியில் வெங்கடாஜலபதி வந்தார். அவர் ராமராக இருந்த காலத்தில் அவரை கல்யாணம் கட்டிக்கணும்னு ஒரு பெண் வேதவதின்னு பேரை ஆசைப்பட்டான். அவர் சொல்லிட்டார், அம்மா ராமாவதாரத்தில் நான் ஏகபத்தினி விரதன், அதனால் இன்னொரு பொண்ணை கட்டிக்க முடியாது, உன் ஆசை இன்னொரு பிறவையில் நிறைவேறும்னு சொல்லிட்டார். இப்போ ராமாவதாரத்தில் வேதவதியாக இருந்து ராமரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் அதே ஆத்மா சீனிவாசன் என்கிற உடம்புல, இல்லை வெங்கடேஸ்வரனுங்கிற உடம்புக்குள்ளே வருகிற போது பத்மாவதி என்ற பெயரில் ஆகாசராஜன் புத்திரியாக பிறந்து வளரா கல்யாணம் கட்டிக்கிறாங்க. இப்போ எப்போ ராமாவதாரம், எப்போ கலியுகத்தில் சீனிவாசன். அந்த ஆத்மா மெமரி சிப்புன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேணா ஆளுன்னு பார்த்தா ஒன்றுமே புரியாது. அது யசோதை இருந்தா, அவள் என்னடா கிருஷ்ணர் இப்போ இவ்வளோ பெரிய கடவுள், நம்ம அப்போ போய் அவரை அடிச்சிட்டுமே, இன்னும் நல்லா அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா வச்சுருந்துருக்கலாம், கடவுளே நம்மக்கிட்ட குழந்தையா வளர்ந்தாரு அப்படின்னு. அது அவன் மனதில் இருந்தது. கிருஷ்ணருக்கு ருக்மணி சத்யபாமா கிட்டலாம் கல்யாணம் ஆகிற போது அங்கே இல்லை, அந்த காலத்தில் என்ன பஸ்ஸா ஏரோப்ளேனா ஒன்றும் இல்லை, எல்லாம் 1000 மைல் 2000 மைல். அந்த கல்யாணம் நடந்த வடநாட்டில் இவ இருந்த இடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அந்த ஆசைகள் அவளுக்கு இருந்ததுனால சீனிவாசன் என்ற உடம்புக்குள்ள கிருஷ்ணர் என்ற ஒளி வசிக்கிற போது அந்த அனுபவங்களுக்காக அவள் பகுலாமாலி என்ற ஒரு பெயரில் சீனிவாசனுக்கு ஒரு மூதாட்டியாக பணிவிடை செஞ்சு சாப்பாடெல்லாம் போட்டு அவளே ஆகாசராஜன்கிட்ட போய் கல்யாணம் பேசி பத்மாவதியை கூப்பிட்டு சீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்காக குபேரங்கிட்ட கடன்லாம் வாங்கி எல்லாம் பண்ணான் அப்படின்னு வரும். இப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று நீங்கள் லிங்க் பண்ண பார்த்தீங்கன்னா விளங்கவே விளங்காது ஆன்மீகம். ஆன்மீகம் சுத்தமாக விளங்காது ஆன்மீகம். பிகாஸ் you are trying to connect personalities or persons. It is not like that. அந்த ஆத்மா என்பது ஒரு மெமரின்னு வச்சுக்கோங்க. அந்த மெமரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தகுதி உடைய ஒரு உடம்புக்குள்ளே தன்னுடைய எண்ணங்களை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது. இப்போ ராமர் இருந்தார், அவர் காட்டுக்கு போகணுன்னு கைகேயி சொல்லிட்டா. ஏன்னா தன்னுடைய மகனாகிய பரதன் அரசாள வேண்டும் என்பதற்காக. ராமர் காட்டுக்கு போயிட்டார். பரதன் சொல்லிட்டா, நீ பேய், இந்த மாதிரி ராமரை காட்டுக்கு அனுப்புனது எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராமருடைய பாதுகைகளை பெற்று அந்த நந்தி கிராமத்தில் சிம்மாசனத்தில் வச்சுக்கிட்டு இவன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ராமா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ கைகேயினுடைய ஒரு ஆசை தன் மகன் அது நிறைவேறலை. ராமாவதாரத்தில் பரதன் இருந்தபோது நிறைவேறலை. அந்த கைகை என்ன பண்ணுறா, கலியுகத்தில் ராஜசேகர பாண்டியனுடைய மனைவியாக வருகிறாள், சிற்றன்னையாக வருகிறாள். பரதன் ஐயப்பனை தத்தெடுத்து வளர்த்த பின்னால பரதன் பிறக்கிறான். அவன் தான் பந்தல 2வது ராஜகுமாரன் ஐயப்பனுக்கு அப்புறம்.
ராமர் காடு மூடு சுற்றி திரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் அந்த பம்பா நதி, சபரிமலை, அதனுடைய இயற்கை அழகு, சபரிக்காக வந்தது, அதெல்லாம் பார்த்துருந்தார். அவர் மைண்டில் இந்த இடம் நல்லா இருக்குங்கிற ஒரு தாட் இருந்தது. அதனால ராமர் ஐயப்பனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தபோது திரும்பவும் அந்த எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்குள்ள பம்பா நதி, சபரிமலை அங்கெல்லாம் வராரு. ராஜசேகர பாண்டியன் அவர் எடுத்து வளர்க்குறான். ஸோ எப்பயோ விட்டு போனது இப்போ வந்தது. இட் கனெக்ட். எப்போ அது, எப்போ இது. ஸோ நீங்கள் இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்து பாபரு, உமாயூனு, அக்பரு, ஷாஜகான் பார்த்தா ஒன்றுமே மாட்டாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் an experience which was pending for a spirit, and the spirit uses a given body at a given time and continues to fulfill the desires. இவ்வளோதான். நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஓரளவு புரியும். இல்லைன்னா அவருடைய டைமு, இந்த டைம், அது பிசி, இது ஏடி, இப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தாக்கா ஒன்றுமே புரியவே புரியாது ஆன்மீகம். There are spiritual reasons behind such experiences which we may or may not understand. கூடு விட்டு கூடு பாயிற பரகாய பிரவேசம் என்கிற பவர் இருக்கும். எந்த உடம்புக்குள்ள வேணாலையும் போயிடலாம். ஆனால் அந்த பவர் வாழ்கிற காலத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கணும். செத்த பின்னால் கிடைக்காது. வாழ்கிற காலத்தில் ஆத்மா வேறு, சரீரம் வேறாக இருக்கணும். அப்போ அருணகிரிநாதர் இருந்தார். அவர் கிளி வடிவம் எடுத்து பாரிஜாத புஷ்பத்தை கொண்டாடுறதுக்காக தேவலோகத்துக்கு போயிட்டார். மந்திரவாதி சம்பந்தாண்டன் என்ன பண்ணான், அவர் கிளி கோபுரத்து மேலே வச்சுருந்த உடம்பை எரிச்சிட்டான், வச்சிட்டான். அப்போது அந்த கிளியாக போயிட்டு பாரிஜாத்தோடு வந்த பின்னால் அவருக்கு உடம்பு கிடையாது. அதனால் கிளியாகவே இருந்துட்டார். அதனால் அந்த கூடு வீட்டு கூடு பாயத்தில் இந்த ரிஸ்க் ஒன்று இருக்குது. ஆதிசங்கர் இருந்தார். சரசவாணி கேள்வி கேட்குறா, குடும்பத்தை பற்றி உனக்கு நேயம் தெரியும்னு. எனக்கு 1 மாதம் டைம் கொடுமா அப்படின்னு காசிராஜாவுடைய உடம்புக்குள்ளே போயிடுறாரு. தன்னுடைய உடம்பு ஒரு குகையில் வச்சிடுறாரு. ராஜ பரிபாலனம் சூப்பராக செய்கிறாரு, புது ஆத்மாவை வச்சுக்கிட்டு பழைய உடம்புக்குள்ளே. அதனால் மந்திரிக்கு தெரிஞ்சு போச்சு இது வேறு யாரோன்னு சொல்லி அவருடைய உடம்பு எங்கே இருந்தாலையும் ஒரு சித்த புருஷர்ந்து எரிச்சிருங்கன்றான். அவரை எரிக்கிறாங்க, அவர் கை பற்றி எரியுது. அப்போ இவருக்கு தெரிஞ்சு போய் ராஜாவோட விட்டுட்டு அந்த உடம்புக்குள்ளே திருப்பியும் போகிறாரு. கை மாத்திரம் கறிக்காட்டியாகிடுது. அப்போ பத்மபாதர் சொல்கிறார், நெருப்பு கடவுள் நரசிம்மர், நீங்கள் லட்சுமி நரசிம்ம கராவலம்ப சோத்திரம் சொல்லுங்கள், நரசிம்மர் உங்களுக்கு பழையபடி கை கொடுத்துருவார். அதே மாதிரி அவருக்கு கை வந்துச்சு. இப்போ ஆதிசங்கரரும் கூடு விட்டு கொடுப்பாஞ்சார். காசிராஜா உடம்புக்குள்ளே போனார், தன் உடம்பு வச்சுருந்தார். இந்த உடம்பு எரியறதுக்குள்ளே அவர் வந்து சேர்ந்துட்டார். அருணகிரியுடைய உடம்பை பொதிச்சிட்டாங்களா, அதனால் அவர் கிளியாகவே இருக்க வேண்டியதாகி போச்சு. ஸோ இந்த கூடு வீட்டு கூடுபாயத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நான் கூட அதெல்லாம் தான் செய்கிறேன். ஆனால் நான் என் ரூம் பூட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், என் ரூமை ஃபுல்லாக பூட்டிடுவேன். யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். படுத்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஜபம் பண்ண ஒரு ஹை லெவலுக்கு போகிற போது உலகம் பூரா என்னால் போக முடியும். நைட்டு 12லேருந்து வெடிகால 4 வரைக்கும் நான் டெய்லி செய்கிற வேலை தான் இது. எல்லோரும் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் கொடுக்குறேன், கனவுல போகிறேன், அவங்க கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்கிறேன், திருப்பியும் உடம்புக்குள்ளே வந்துடுறேன். இதுக்கு செவுறு, கதவு எல்லாத்தையும் தாண்டி போகிற பவர் இருக்குது. இது மாதிரி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நிலைகள், அரிதான நிலைகள்லாம் இருக்கின்றன. ஆனால் எல்லாருக்குமா வந்துடும், அது பாடுபட்டால் தான் வரும். இட்ஸ் நாட் தட் ஈஸி டு அட்டைன் பவர். அதுவும் இந்த கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் ரொம்ப பெரிய பவர், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு முனிவர் காட்டில் போயிருந்தார். அவர் பேர் சுந்தரமா முனிவர். ஒரு ஆட்டு இடையன், அவன் பேர் மூலன். அவன் இறந்து போயிட்டான். ஆடுங்கள்லாம் அவனை சுற்றி அழுதுகிட்டு இருக்கு. ஸோ சுந்தர முனிவர் இவன் எவ்வளோ நல்ல ஷெப்பாடாக இருந்தாக்கா இவனுக்காக ஆடுங்கள்லாம் அழுன்னு தன் உடம்பை பக்கத்தில் குகையில் வச்சுட்டு அந்த முனிவருடைய காற்றை இவன் மூலன் உடம்புக்குள்ளே போட்டு ஆடு மாடெலாம் ஓட்டின்னு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறாரு. ராத்திரி ஆன உடனே இடையனுடைய ஒய்ஃபு அவன் பேர் மூலன் சொன்னேன் இல்லையா, இவர் பேர் சுந்தர முனிவர். குடும்பம் நடத்துறதுக்கு கூப்பிட்றா. இவர் அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நான் வீட்டுக்காரன் கிடையாது, வீட்டுக்காரன் உடம்புல நான் ஒரு சாமியார். அவள் ஐயோ ஐயோன்னு சொல்லி ஊரை கூப்பிட்டுறாங்க. இவர் ஊர்க்காரங்கள்லாம் கூட்டின்னு போய் இதுதான் என் உடம்பு அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. நீங்கள் குடும்பம் நடத்த வேணாம் சாமி, ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஹெட்டாக இருந்து குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ மூலனுடைய உடம்புக்குள்ளே வந்தார் இல்லையா சுந்தர முனிவர், அவன் தான் திருமூலன். அவன் திருமந்திரத்தை எழுதினான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்களுக்கும் ஏன் கூடு விட்டு கூடு பாயணும், அதுக்கான நிர்பந்தங்கள் என்ன, இப்படியெல்லாம் இருக்கும். எங்களுக்கு இது ஒரு மக்களுக்கு தொண்டு செய்கிற போர்ட்ஃபோலியோ கடவுள் கொடுத்துருக்கிறதுனால இந்த பவரை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் அமெரிக்காக்கெல்லாம் 4 நிமிஷத்தில் போயிடுவேன்.
ஆத்மாவுக்கு ஒரு இன்டர் ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் பாக்கி இருந்ததோ அந்த ரிலேஷன்ஷிப்பு கிடைக்கும். அந்த அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அது வருது. ஸோ என்னை பற்றி விஸ்வாமித்திரன் நாட்டில் 3 வரி வரும். வான உலகத்து தானும் சென்று கந்தர்வ கந்ததேவ மாதர்களை கண்டு மீண்டும் தன் கூற்றுக்குள் புகும் சக்தியை பெற்றவன் நீன்னு வரும். நீ ஆகாசத்துக்கு போய் அங்கே இருக்கிற தேவர்களெல்லாம் பார்த்துட்டு மந்திரங்கள் எல்லாம் ஓதிட்டு வேதம்லாம் ஓதிட்டு பூமியில் உன் உடம்புக்குள்ளே திருப்பி வர்ற பவர் உனக்கு இருக்கு அப்படின்னு வரும். இதெல்லாம் பவர் 92 விஸ்வாமித்திர நாட்டிலேயே இதெல்லாம் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் 8 ஒரு 20-28 வருஷம் ஆச்சு. அப்போ அன்றைக்கி இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய பவர் வந்திருக்கும் இல்லை? எனக்கு வேலையே ராத்திரி 12 மணிலேருந்து வெடிகால 4 மணி வரைக்கும் உலகம் பூரா போகிறது தான். யாருக்கு என்ன மாதிரி டியூஸ் இருக்கோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் பாட்டிக்கு என் உடம்புக்குள்ளே 4 மணிக்கு வந்துடுவேன் திருப்பியும். யாரும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கேன்சர் யூட்ரஸ்லன்னு சொல்லியிருப்பாங்க. நான் போயிட்டு டாக்டர் ட்ரெஸ்ஸில் நின்றுக்கிட்டு வயிற்றுக்குள்ளே ஒரு டியூப் சொருகிட்டு காற்றை இப்படி ஊதியிருப்பேன். ஊதிட்டு உனக்கு கேன்சரா யார் சொன்னதுன்னு கடகடான்னு சிரிச்சிருப்பேன். மறுநாள் போய் பார்த்தாக்கா அவங்களுக்கு கேன்சரே இருந்திருக்காது. அப்போது கனவுல டாக்டர் வேஷத்தில் போய் கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்குது. இப்படி பல அனுபவங்கள் அவங்கவுங்களுக்கு வரும். அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன புரிஞ்சிக்க முடியும். ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப லிமிட்டட் பவர். அது ஒரு புழல் ஜெயிலி கைதி மாதிரி உன் உடம்புக்குள்ளே தான் இருக்கும். சோறு கிடைக்கும், ட்ரெஸ்ஸு கிடைக்கும், படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த உடம்பு விட்டு வெளியே வந்தான், புழல் ஜெயிலேருந்து வெளியே வந்தான், அப்போ அவன் அமெரிக்காலாம் போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆத்மா எங்கே வேணால் போகும், என்ன வேணால் பண்ணும். அது எவ்வளோக்கு அவ்வளோ தன்னை சார்ஜ் பண்ணிக்குதோ அவ்வளோ அதுக்கு பவர் கிடைக்குது. இட் கேன் கோ டு த அதர் வேர்ல்ட்ஸ் ஆல்சோ. ஃபர்கெட் அபவுட் யுவர் பூமி. இட் இஸ் கிவன் அன் அக்சஸ் டு கோ டு த வேரியஸ் லோகாஸ். பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது, கந்தர்வ லோகம் இருக்குது, சித்தர்கள் உலகம் இருக்குது. இட்ஸ் ஆல் கால்ட் அட் த வேர்ல்ட் ஆஃப் ஹெர்மேட்ஸ். அங்கே போனால் நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கலாம். சிர்டி பாபாவை பார்க்கலாம், கணேஷ் சாமியை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். அவங்க ஆத்மாவான பின்னால் என்ன ஃபார்மில் இருக்காங்களோ அந்த ஃபார்ம்லேயே பார்க்கலாம். இப்போ நான் நிறைய மகான்கள் படம் போட்டிருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பரமாச்சாரியார் இப்போது உடம்பை தாண்டி ஒளி ஆகிட்டு சித்தர்கள் உலகத்தில் ரிஷிகள் உலகத்தில் இருக்கார். ஸோ அங்கே அவர் எப்படி இருக்காருன்னா தலைமையில் இந்த துண்டு, இடது கை இப்படி வச்சுன்னு இருக்கார். அவர் தலைக்கு மேலே பாம்பு கொடை இருக்குது. அவருக்கு நேர் எதிரில் அவர் ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது. அங்கே படம் இருக்குது, நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஆத்மாவாக மாறின பின்னால் அதனுடைய ரூப தாரணம்னு சொல்கிறோம் நாங்கள். அது வேறு மாதிரி ஆகிடும். தலைமையில் பாம்பு, தலைமையில் இப்படி அவர் இருந்த மாதிரியே தான் இருக்கும், கை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு எதிரில் அந்த ஆத்மாவை காவல் காக்கிற ஆயுதம். எப்படி சிவன் கோயிலில் எதிரில் நந்தி இருக்கும், பெருமாள் கோயிலில் கருடர் இருப்பார், அந்த மாதிரி அந்த ஆத்மாவை யாரும் அபகரிக்காத மாதிரி அதுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடுறது. அங்கு வெளியில் சென்ற ஆத்மா மீண்டும் அதே உடலை எப்படி அறிய முடிகிறது? ஒரு சேட்டிலைட்லேருந்து, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து ஒரு விண்வெளி வீரர் போகிறார், ஒரு ஆஸ்ட்ரோனாட். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு ஒயிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அவன் கிராவிடேஷனல் புல்லுக்கு அகென்ஸ்டாக தலைகீழ நீச்சல் அடிச்சுன்னு இருந்தால் கூட when he wants he can get back to the space craft. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஆகாசிலேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன்னா என் பக்கத்தில் கிருஷ்ணர் நிற்பார். அங்கே படம் இருக்குது, என்ன போய் பாரு. அந்த கிருஷ்ணன் தலைக்கு மேலே ஒரு ஒயிட் ஸ்ட்ரிங் இருக்கும். ஆகாசிலேருந்து என்னை அவர் பார்க்க வர்ற போது அவரை கனெக்ஷனில் வச்சுருப்பாங்க. அவர் எங்கிட்ட என்ன வேலை செய்யணுமோ பண்ணிவிட்டு அவர் பாட்டிக்கு மேலே போவார். அப்போ தே வில் டேக் பேக் இன் டு த ஸ்பேஸ். இப்படி எல்லா சாமிக்குமே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்குது. யூ ஆர் ஜஸ்ட் த பாடிஸ். எப்படி மயில்ராவணன் உயிர் 7 கடல் தாண்டி ஒரு மரத்து மேலே ஒரு கிளி உடம்புக்குள்ளே இருக்குதான். அந்த மாதிரி உங்கள் ஆத்மா உங்ககிட்டயே இல்லை. உங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் ஏதோ வேற ஒரு இடத்துல இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. And that is holding you, that is operating through you. So spirits have their own remote controls. What you see on this earth is untrue.